எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். இன்றும் கூட இவ்வுலக மக்களுக்கு ஒரு நற்செய்தியை இயேசு சொன்னது போல அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதாவது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். உலக மக்கள் அநேக பாடுகளினாலே அநேக பாரங்களை சுமந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வேலை கிடைக்கல, சம்பாத்தியம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அல்லது குடி மற்ற மாதிரி பிரச்சனைகள்னால எல்லாம் கெட்டு போகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறதும் போராட்டமாகி விடுகிறது. அது முன்ன காலங்களை விட இந்த காலங்களில் பிள்ளைகளை வளர்க்கிறது சற்று கடினமாக இருக்கிறது. சரியான விதத்தில் வளர்க்கிறதை சொல்லுகிறேன். நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் வளர்க்கிறது மிக பெரிய போராட்டமாகி விடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் வாழுகிற மக்கள் முடிவிலே நரகமும் போகிறார்கள். ஏனென்றால் பாவம், அதனால் உண்டாகிற சாபம், இந்த சாபத்தில் நியாய தீர்ப்பின் போது நரகமும் வந்து விடுகிறது. பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் அநேக உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள், தரித்திரங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் முடிவில் நியாய தீர்ப்பின் போது நரகம் வந்து விடுகிறது. பார்த்திங்களா? இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் இயேசு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவராய் வருகிறார். என்ன நம்பிக்கை? உங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்படும், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் வருவீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்களும் நீங்கும், சாபங்களும் நீங்கும். அப்பொழுது இந்த வாழ்க்கையிலையும் கூட சமாதானமான ஒரு வாழ்க்கை, முடிவில் பரலோகம் என்று சொல்லுகிறார். அதை தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இளைப்பாறுதல் மன போராட்டத்தில், வேதனையில், கண்ணீரில், உபத்திரவத்தில் என்ன தான் செய்கிறது, வாழ்க்கையே நரகமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா களைச்சு போய் வந்திருக்கிற ஒரு ஆளுக்கு கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்துருந்தா கூட ஒரு இளைப்பாறுதல் தான் கிடைக்குது. அதாவது இந்த உலக மக்கள் இளைப்பாற சில சமயத்தில் அநேக நாட்கள் லீவெல்லாம் இருக்கும், ஆனால் இவர்களுடைய மனம் இளைப்பாறாது. அநேக காரியங்களை குறித்து கொதித்து கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மனுக்குலத்தோடைய வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு அடிப்படை காரணமே மனிதனுடைய பாவம்தான். பாவம்தான் சாபத்தை உண்டாக்குது. சாபம் எல்லா உத்தரவங்களையும் கொண்டு வந்து விடுகிறது, நரகத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. இயேசுவானவர் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். சிலுவையிலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனை அவர் அங்கே பெற்று மரித்தார். அதுதான் பரிகாரம். நம்ம ஆட்களுக்கு பரிகாரம்னா நல்லா விளங்கும். இயேசு நமக்காக பரிகாரம் செய்திருக்கிறார்.
இப்பொழுதும் கூட அந்த பரிகாரம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் மத்தேயு சுவிசேஷத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்படி தான் இந்த மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. மனுஷனுக்கு நல்ல செய்தி என்ன? நரகம் போக வேண்டாம். அவனுக்கு நல்ல செய்தி என்ன? பாவத்துக்கு ஒரு பரிகாரம் நடந்தாச்சு. அவனுக்கு நல்ல செய்தி என்ன? நம்ம பாவத்தை தொலைக்க முடியுது. அவனுக்கு நல்ல செய்தி என்ன? நாம் இந்த உபத்திரவத்தில் சாபத்தில் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய குடும்பத்தில் நம்ம வாழ முடியுங்கிறதான நற்செய்தி. அந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. இந்த 6000 வருடங்கள் இந்த பூமியின் வரலாற்றை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், முதல் மனிதனாகிய ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு இன்று வரைக்கும் 6000 வருடங்கள் ஆகின்றன. நீங்கள் கேட்கலாம், ஏயா ஒரு 6000 வருஷம்தானா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, ஆனால் பூமியில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு 6000 வருடங்கள். அதை நீங்கள் கவனிக்கலாம். ஆதாம் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான். அவன் இத்தனாவது வயதில் இன்னாரை பெற்றான். அவன் மகன் இத்தனாவது வயதில் இன்னாரை பெற்றான். அவன் மகன் இத்தனாவது வயதில் இன்னாரை பெற்றான். அப்படி வரிசையாக எழுதியிருக்கிறது. அதையெல்லாம் கூட்டி நீங்கள் வந்து பார்ப்பீர்கள் என்றால் இப்பொழுது 6000 வருடங்கள் ஆகின்றன. எத்தனை தலைமுறைகள்! ஆனால் இந்த மனுஷனுக்கு இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக தேவன் இந்த பூமியில் ஒரு மனுஷனை தனக்கு உதவி செய்யும்படி தேடினார். அந்த தேடின போது அங்கே அவருக்கு கிடைத்த மனிதன்தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இந்த பெயர்களெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சுவிசேஷம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை பைபிளில் வாசிக்கிறது கிறிஸ்தவங்கிறதுனால கிறிஸ்தவங்களுக்கு நல்லா தெரியுது. மற்றபடி இயேசுவானவர் உலக இரட்சகர். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாமின் சந்ததியாய் பிறந்து வந்த எல்லா மனுஷருக்கும் இவர் இரட்சகராக இருக்கிறார். எல்லா மனுஷருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்தார். ஆதலால் இந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய யாவருக்கும் சுவிசேஷமாய் வருகிறார். நற்செய்தியாக இவர்தான் நற்செய்தி. ஏனென்றால் இவர்தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். ஆதலால் பாருங்கள், இந்த முதல் வசனத்தில் ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன் தான் தேவனோட கூட ஒரு உடன்படிக்கை செய்து, நான் உம்மோட இருக்கிறேன், நீர் எனக்கு பாதுகாப்பு, நீர் என்னோட இருந்தால் நான் உமக்கு பிரியமானதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணும்போது ஈசாக்கை கொடுக்கும்படி கேட்டார். அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் கடைசியில் ஈசாக்கை பலியிட வேண்டான்ட்டு தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவை நான் அனுப்புகிறேங்கிறதுக்கு அடையாளமாக அவர் அங்கே ஆட்டுக்குட்டி ஒன்றை பலியிட சொன்னார். நெஜ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான். நெஜ பாவத்துக்கான பலி இயேசு கிறிஸ்து தான். அவர் பின்னாடி ஒரு நாள் வந்தார். அதுக்கு முன் அடையாளமாக ஒரு ஆடு பலியிட சொன்னார், பலியிட்டார். அப்படி ஆபிரகாம் அடுத்து ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். நீ ஏன் கூட இப்படி ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறதுனால பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் உன் மூலமாய் உன் சந்ததியிலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது இந்த ஆபிரகாம் தான் தேவனோட உடன்படிக்கை பண்ணி தேவன் வந்து பூமியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க, ரட்சிக்க ஒரு வழி உண்டாயிற்று. ஆதலால் ஆபிரகாம்ங்கிற பெயர் மிக முக்கியமானது. அப்படி ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வந்து பேசினார். உன்னுடைய சந்ததி ஈசாக்கு மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படி சொன்னார்.
அதே போல் பின்னொரு நாளில் தாவீது ராஜா என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அந்த தாவீது அவன் தேவன் மேலே எவ்வளவு பிரியமாக இருந்தான் தெரியுமா? அவரை பாட துதிக்க அவ்வளவு பிரியமாக அவன் வாழ்ந்ததுனால, அது மட்டும் இல்லை, நான் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கும் வரை நான் ஏன் கட்டிலில் ஏறி படுக்க மாட்டேன், தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை அவனுக்கு தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பை பார்த்து அவர் சொன்னார், உன்னுடைய சிங்காசனத்தில் தாவீது ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது ராஜா, இந்த உன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு நித்திய காலமாக ராஜாவாக இருக்கிற ஒரு குமாரன் இல்லாமல் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது தாவீதோட பிள்ளைய தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தில் சிங்காசனத்தில் ஒரு ஆள் இருப்பாருன்னு சொல்லிவிட்டார். நித்திய காலமாக மகன் ராஜாவாக இருப்பான்னு, அது ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். அவன் மகன் சரி, 4 தலைமுறை 10 தலைமுறை ஓகே. ஆனால் நித்திய காலமாக உன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு உனக்கு குமாரன் இல்லாமல் போகிறதில்ல அப்படின்னு சொன்னதுனால, அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, தாவீதோடைய குமாரன்னா அடுத்தடுத்த குமாரனை பற்றி சொல்லலை, அவர் ஏதோ ஒரு விசேஷமான குமாரனை சொல்லுகிறார். அவர் தான் மேசியா, அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் பூமியில் மனுஷனாக பிறந்து தாவீதோடைய சந்ததியில் பிறந்து அவர் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார். அதனால் பைபிளில் சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன்னு. அதனால் பாருங்கள், ஒரு குருடன் இருந்தான். இயேசு அந்த வழியாக போகிறத கேட்டு, அவன் குருடன், ஆனால் சத்தம் கேட்குது, ஏகப்பட்ட ஜனங்கள் போகிறாங்க. என்ன இந்த சத்தம்னு கேட்டால், இயேசு நசரேயனாகிய இயேசு போகிறார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவன் அதை கேட்கல. நசரேயனாகிய இயேசுவா? இல்லை, அவர் தாவீதின் குமாரன், அவர் தான் மேசியா, அவர் தான் மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு வந்தவர் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டு சத்தம் போட்டான். அப்பொழுது இயேசு நின்று என்ன வேணும்னு கேட்டார். கண்ணு திறக்கணும்னா திறந்து விட்டார். அன்று அவன் குருடனாய் இருந்தவன் பார்வையடைந்தவனாய் போனான். என்ன, அவர் தேவனுடைய குமாரன், தாவீதோடைய குமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு, அவர் தான் மேசியா, அவர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வந்தவர் என்று அவனுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தது. அது நிமித்தம் அவன் கூப்பிட்டான். ஆண்டவர் கேட்டு நின்று பார்த்து அவனை குணமாக்கினார். ஆக இங்கே ஒரு விஷயத்தை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது. அந்த ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் அவனுடைய 12 பிள்ளைகள், அதில் யூதா கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்தில் பிள்ளைகளில் பாரேஸ், இப்படியெல்லாம் வரிசையாக ஒவ்வொருத்தராக சொல்லி இயேசு கிறிஸ்து பிறந்த வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையாக 42 தலைமுறைகள் பேர் இங்கே எழுதியிருக்கு. அப்போ 42 தலைமுறைகளில் கழித்து பார்த்திங்கன்னா, இயேசு அங்கே ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக அப்படி சொல்கிறார். இம்மானுவேல்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். பாருங்கள், இதில் என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேவன் பாவிகளோடு இருக்க முடியாது. அப்படியா, தேவன் நம்மோட கூட வரணும்னா நம்ம பாவம் தொலையணும். இன்றைக்கும் கூட உலகத்தில் மக்கள் தங்களுடைய பாவங்களை தொலைக்க என்னென்னவோ வழிகளை கடைப்பிடிக்கிறார்கள். ஆனாலும் எவ்வளவோ சுலபமான, கடினமான, அல்லது கொஞ்சம் பல பணம் செலவு பண்ணி அல்லது நிறைய பணம் செலவு பண்ணி எவ்வளவோ முயற்சிகளை செய்தாலும் இவர்கள் தங்களுடைய பாவங்களை தொலைக்க முடியவில்லை. இங்கே பாருங்கள், இங்கே தான் பாவத்தை தொலைக்க முடியாதனால கடவுள் நம்ம கூட இல்லை. பாவத்துக்கும் கடவுள் இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை.
அப்போ இதனால் இந்த உலக மக்கள் பாவத்தை தொலைக்க முயற்சிக்கிறாங்க. கடவுளோட கூட ஒப்புரவாக எல்லா மனிதனுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. இன்றைக்கி உலக மக்கள் எல்லாம் கடவுளை தேடி இங்கேயும் அங்கேயும் போகிறாங்க, இந்த வேண்டுதல் செய்கிறாங்க, நான் இதுக்கு ஆண்டவருக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க எல்லாம் சொல்லும்போது அதில் நீங்கள் ஒரு அர்த்தத்தை பார்க்க வேண்டும். நான் இதெல்லாம் செய்கிறேன் என் பாவத்தை தொலைக்கணும், ஆண்டவர் என் கூட வரணும், நான் உம்மோட பரலோகத்துக்கு வரணும், முக்தி அடைய வேண்டும்னெல்லாம் சொல்லுவாங்க. கேட்டிருப்பீங்களா? முக்தி அடைகிறதுனா என்ன? ரட்சிப்பு, பரலோகம் போய் சேர்றது. ஆக இந்த ஏக்கம் எல்லா மனிதருக்குள்ளே இருக்குது. என்ன ஏக்கம்? நான் கடவுளோட ஒப்புரவாகணும், கடவுளோட ஒன்று சேர்ந்துடணும். இப்போ ஒன்று சேர விடாமல் பிரிக்கிறது எதுங்க? கடவுளோட ஐக்கியமாக விடாமல் தடுக்கிறது எதுங்கன்னு பார்த்தா மனிதருடைய பாவம். நீங்கள் கேட்கலாம், அது என்னையா பாவம் பாவம்ன்றீங்க? அது மனிதர் செய்கிற எல்லா குற்றத்து நிமித்தம் அவரவருடைய இருதயத்தில் ஒரு குற்ற மனசாட்சி வருகிறது. அந்த குற்ற மனசாட்சி சொல்லுகிறது, நீ தரம் குறைந்தவன், நீ கடவுளுடைய சமூகத்தில் போய் சேர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, நீ தாழ்த்தப்பட்ட ஆள், கடவுள் முன்னாடி நிற்கிற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அந்தந்த மனிதனுடைய மனசாட்சி சொல்லிவிடுகிறது. பிரச்சனையே மற்ற மனிதர்கள் இல்லை, இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தெய்வங்கள் கிடையாது. பிரச்சனையே அவனவனுடைய மனசாட்சி. அவனவனுடைய மனசாட்சியை சரி பண்ணுறதுக்காக முயற்சிக்கிறாங்க. சிலர் என்ன செய்வாங்க, இதெல்லாம் தப்பு இல்லைப்பா அதெல்லாம் தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மனசாட்சியை மழுங்க வைக்க முயற்சிக்கிறார்கள். அப்படி செய்கிறவர்கள் தங்களுடைய மனசாட்சியை ஓரளவுக்கு மழுங்க வைக்கிறார்கள். அது சரியல்ல. ஆனால் அந்த எவ்வளோதான் மனசாட்சியை மழுங்க வைக்க முயற்சித்தாலும் அது திரும்ப எழும்பி பேசும், நம்ம சரியில்லைன்னு சொல்லும், நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரும், கடவுள் முன்னாடி நிற்க தகுதி இல்லைன்னு சொல்லி வரும். கடைசிக்கு என்ன செய்வாங்க? கடவுளாவது ஒன்றாவது போ, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஜெயமான வாழ்க்கை அல்ல. எல்லோரும் வாழ்ந்து போகிறாங்க, இவங்களும் போவாங்க. ஆனால் முடிவில் நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு போகும், ஆனால் மனிதனுடைய ஆத்மா கடவுளிடத்திலிருந்து வந்தது, அதுக்கு மரணம் கிடையாது. ஆனால் பாவிங்கிற ஒரு டேக், பாவிங்கிற முத்திரையை குத்தி வச்சுக்கிட்டு அது போகும். பாவியான மனுஷனுடைய ஆத்மா எங்கே போகும்? அது நரகம்தான் போகும். ஆதலால் தான் பாருங்கள், எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகின்றன. மனிதனுடைய சுய முயற்சிகள் எல்லாம் வீணாக இருக்கிறது. இப்படி வீண் கர்த்தருக்கும் தெரியும். அதனால தான் மனித முயற்சிகள் வீணாக இருக்கிறதுனால நம்மளே ஒரு வழியை உண்டாக்கும்னு சொல்லி தேவன் தம்முடைய குமாரனை பாவம் இல்லாமல் பிறக்க வைக்கணும். பாவியாகிய ஒரு மனுஷன் தன்னை பலியாக கொடுத்தா அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்போ பாவம் இல்லாமல் ஒருத்தர் பிறக்கணும். இந்த மனுஷன் அவனுக்கு பிறந்த இவனுக்கு பிறந்தான்னு சொன்னால் எல்லாம் பாவியாக தானே பிள்ளைய பிறக்கிறாங்க. ஆதாமின் சந்ததியார் எல்லாரும் ஆதாம் பாவி, அவன் பிள்ளைய பாவி, அவன் பிள்ளைய பாவி, அவன் பிள்ளைய பாவி. அப்படி ஆதாமின் சந்ததியில் வருகிற எல்லாரும் எல்லா தலைமுறைகளிலும் பாவிகளாகி விடுகிறார்கள். இப்படி நிலைமையில் பாவம் இல்லாத ஒருத்தர் மனுஷனாக வரணும். அங்கே தான் பாருங்கள், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என்னென்னா, இவர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் செஞ்சு மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே ரட்சிப்புக்கான வழியை உண்டாக்குகிறார். அதன் மூலமாக தேவன் மறுபடியும் மனுஷனோட கூட நல்ல உறவுக்குள்ளே வர வழி உண்டாகும். இயேசுவானவர் அப்படியே வந்தார், சிலுவையில் பரிகாரம் செஞ்சார். இப்போ மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டாயிற்று.
ஆனால் இப்பொழுது யாரெல்லாம் இந்த இயேசு என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார்னு நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்தாருன்னு மட்டும் இல்லை, அந்த இவன் பாவி பிசாசு பிள்ளை எனக்கு இவன் வேண்டான்னு கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரே அதெல்லாம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டானா, என்னுடைய குமாரனா இயேசுவை ஏற்றுக்கொண்டானா, இந்த பொண்ணு இந்த குமாரனா என்னுடைய குமாரனா இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சா, சரி அவங்க பாவத்தெல்லாம் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மை பாவமில்லாதவர்களாக நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவன் நம்மோட கூட வந்து ஐக்கியமாக இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். அதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்ற அர்த்தம். இயேசுவானவர் மூலமாக தேவன் நமக்கு இம்மானுவேலராக மாறுகிறார். நம்ம பாவியாக இருந்தபோது பிசாசுடைய கட்சியில் இருந்தபோது தேவனுக்கும் பிசாசுக்கும் பகையாக இருக்கிறது போல் தேவனுக்கும் பாவியாக இருக்க மனுஷனுக்கும் பகை இருந்ததே, அப்படி அந்த பகை நீங்குகிறது. எனவே எனக்கு இனிமேல் இந்த பாவம் வேண்டாம், நான் இந்த பிசாசு கட்சியில் இருக்க விரும்பலை, நான் தேவனுடைய பிள்ளை ஆகிறேன் என்று சொல்லி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறார், அவருடைய பாவத்தை நீக்குகிறார். அதன் மூலமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் நல்ல ஒரு உறவு உண்டாகிற வாய்ப்பு வந்தது. அங்கே தான் பாருங்கள், யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய பாவங்கள் சாபங்கள் தொலைகின்றன, அவர்கள் தேவனோட கூட ஒப்புரவாக்கப்படுகிறார்கள், அவர்கள் தேவனோட கூட வாழ்வார்கள், முடிவிலே பரலோகத்திலையும் வாழ்வார்கள். இந்த செய்தி தான் நற்செய்தி. இந்த செய்தி தான் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை ஏன் இன்னைக்கு இந்த ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிறார்கள் என்று கேட்டால், மனுக்குலத்துக்கு நம்பிக்கையே இயேசு மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல, அவர் உலக இரட்சகர். அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு பூமியிலே ஒரு கன்னிகை இடத்துல பிறந்து பாவம் இல்லாமல் பிறந்து நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தார் என்கிறது தானே இந்த செய்தி. இந்த செய்தி தான் சுவிசேஷம், இந்த செய்தி தான் நற்செய்தி. நரகம் போகிறவங்களுக்கு பரலோகம் போகலாங்கிறது நற்செய்தி தானே. சாபத்திலே கிடந்து உருண்டு வேதனையில் கிடக்கிற ஆட்களுக்கு சாபங்கள் தொலைகின்றன அப்படிங்கிறது நற்செய்தி தானே. இந்த நற்செய்தியைத்தான் இப்பொழுதும் நான் அறிவித்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நற்செய்தியை கவனியுங்கள். இந்த பாவம் சாபம் முடிவிலே நியாய தீர்ப்பு நரகம் என்கிறது ஆதாம் பாவியாக இருந்ததுனால அவனுடைய சந்ததி எல்லாருக்கும் உண்டான ஒரு பொதுவான நிலைமை ஆகிவிட்டது. ஆக பாவம்னா இன்னொன்று என்னன்னு சொல்லிடுறேன். பாவம்னா என்ன? எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு விரோதமாக செய்யப்பட்டால் அதுதான் பாவம். ஆதாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு பிசாசோடைய கட்சியில் சேர்ந்தான். அந்த சாப்பிடக்கூடாதுங்கிற பழத்தை சாப்பிட்டு அந்த பிசாசோடைய கட்சியில் சேர்ந்தான், தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி. அப்போ தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா காரியத்துக்கும் பேர் பாவம். இன்றைக்கு எதிர்களும் கூட எது சரி தவறு என்று ஒருத்தருக்கு தெரியாதது கிடையாது. எல்லாருடைய மனசாட்சியிலேயுமே எது சரி எது தவறு என்று தெரிகிறது. ஆனால் பொதுவாக மக்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லவங்களாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. எஸ், எல்லாருக்குள்ளும் நம்ம நல்லவர்களாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. there is a drive given by God to be a good person. நம்ம நல்லவர்களாக இருக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உத்வேகம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும்
இந்த பிசாசு சொல்கிற பாவத்தை செய்யணுங்கிற ஆசையும் இருக்குது. இப்படி எல்லா மனிதர்களுமே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படி சொல்கிற அளவுக்கு எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். இப்போ எல்லா மனுஷரும் பாவிகள். இப்போ எல்லா மனுஷரும் பாவின்னா அவங்கவங்க தங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்ள முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தனை மரத்தில் கட்டி வச்சுருக்கு, அவனு போய் இன்னொரு மரத்தில் கட்டி வச்சுருக்க அவுத்து விட்றான்னா அது எப்படி அவுப்பான்? ஒரு பாவத்தில் இருக்கிறவன் இன்னொரு பாவத்தில் இருக்கிறவனுக்கு விடுதலையாக கொடுக்க முடியாது. அதனால தான் பாருங்கள், இங்கே பாவமில்லாத ஒருத்தராக இயேசு பிறந்தார், கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் இவருக்கு தாவீதின் குமாரன்னு பேர் வந்துச்சு. ஏன்? இவர் தான் தாவீதோட குமாரனா, தேவனுடைய குமாரனாகவும் இருக்கிறாரு, இந்த தாவீதோட குமாரனா மனுஷகுமாரனாகவும் இருக்கிறாரு. பூமியில் வரப்போகிற காலங்களில் காலாகாலத்துக்கு சதா காலமும் இவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வார். ஏன்னா பாவி போய் அங்கே உட்காந்து ஆண்டா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ நாடுகளில் பாவிகள் அங்கே தலைமையாக இருந்து தேசத்தை எவ்வளோ நாசமாக்கி கொண்டு இருக்கிறார்கள்னு உங்களுக்கு தெரியாததல்ல. ஆனால் பாவமில்லாத ஒருவர், மனுஷனுக்கு நன்மை செய்கிறவர், பாவங்களை தொலைக்கிறவர், சாபங்களை நீக்கி ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர், அப்படி ஒருவர் இங்கே வருகிறார். ஏற்கனவே வந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிட்டாரு. இனி ஒரு நாள் வந்து அவர் தம்முடைய பிள்ளைகளெல்லாம் தன்னுடைய கூட்டிக் கொண்டு போவார். அப்பொழுது பரலோகத்தில் இந்த சாபங்கள் நீங்கி பாவங்கள் நீங்கி இயேசுவோட கூட இருக்கிறவர்களெல்லாம் பரலோகத்தில் நித்திய காலமாய் வாழுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆதலால் தான் இந்த ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். வரிசையாக போகுது. கடைசியில் இயேசு கிறிஸ்து மரியாள் என்ற பெண்ணுடைய கன்னிகையுடைய வயிற்றில் பிறந்தார்னு அது முடியுது. இது ஏதோ கதையல்ல, வரலாறு. 42 தலைமுறைக்கு, ஆபிரகாம்லேருந்து 42 தலைமுறை, ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் அது ஒரு பெரிய வரலாறு. ஆக ஆதாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷம். இப்போ இயேசு கிறிஸ்துவிலேருந்து இன்றைக்கு 2000 வருஷம், அதனால் மொத்தம் 6000 வருஷம். உலகமே 6000 வருஷம் நான் சொல்லலை. உலகத்திலே கர்த்தர் மனிதனை படைத்த பிறகு 6000 வருஷம் ஆகிறது என்று சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி டைனோசார் சொல்லுவாங்க, தூதர்களுடைய காலம் பற்றி பைபிளிலே கூட எழுதியிருக்கு. அதெல்லாம் அந்த கணக்கில் வரலை. அவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படி எழுதியிருக்கு. ஆதின்னா என்னங்க நமக்கு தெரியும், அது டேட்லெஸ் பாஸ்ட், தேதி குறிக்கப்படாத முந்தின காலம். அது நமக்கு தெரியாது, யாருக்கு என்னன்னு தெரியாது. ஆதியிலே தேவன் இருந்தார், எப்போ இருந்தார் நமக்கு தெரியுமா? தெரியாது. அது விவரங்கள் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் பூமி உண்டானது அது ஆதியிலே உண்டாயிற்று. ஆனால் மனுஷன் உண்டாக்கப்பட்டது 6000 வருடங்களுக்கு முன்பாக. ஆதலால் இந்த 6000 வருடங்களில் சில முக்கியமான ஆட்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஆபிரகாம், அடுத்து தாவீது, இந்த 2 பேரும் தேவனோட கூட ஒரு உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள். அதனால தான் ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வரலாறுன்னு ஆரம்பிச்சு. ஏன்னா இவர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சதுனால நித்திய காலமாகவும் இருப்பார். இங்கே பூமியில் இஸ்ரவேல் தேசத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து பூமி எங்கேயும் ஆளுகிறவராகவும் இருக்க போகிறாரு. அதனால தான் இதை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கும் கூட இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பாவங்கள் சாபங்கள் நீங்கி சரியாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் முடிவிலே ஒரு நேரத்தில் நீங்கள் பரலோகம் போவீர்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் சமாதானம், முடிவிலே பரலோகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.